இந்த வீடியோவை பார்த்த பிறகு நிறைய ஆயில் ஷாப் ஓனர்ஸ் நம்மளை திட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லணும் தெரியுமா? இன்னைக்கு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுங்கிற மொத்த விஷயத்தையுமே இந்த வீடியோல போட்டு உடைக்க போறோம். வெல்கம் டு செக் ஸ்ரீ விலாக். இப்போ 1 கிலோ பருப்போட விலையை பார்க்கலாம். ஏன் பருப்பு விலை தேங்காய் விலையை பார்க்காம பருப்பு விலை பார்க்கணும் தெரியுமா? ஏன்னா பருப்பு பண்ற வரைக்கும், அதாவது நம்ம ஒரு ப்ராசஸ், பருப்பு வரைக்கும் தான் ஒரு ப்ராசஸ். அந்த பருப்புக்கான ரேட்டை கொடுத்துருவாங்க. அதுக்கு மேல ப்ராசஸ் பண்றதுதான் இந்த ஆயிலோட ரேட். அதனால நம்ம பருப்பு விலையில இருந்து எப்பவுமே ஆயிலோட ரேட்டை பிக்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கு 1 கிலோ பருப்போட விலை, அதாவது கமர்ஷியல் மார்க்கெட்டோட விலை 220 ரூபாய். அப்படின்னா இன்னைக்கு 10 கிலோ பருப்போட விலை 2200 ரூபாய். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு இந்த 10 கிலோ பருப்பு அப்படிங்கற ஒரு விஷயத்தை எடுத்துதா எவ்வளவு லிட்டர் ஆயில் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம கால்குலேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுல 3 விதமான டைப்ஸ் இருக்குது. ஒன்னு மரச்செக்கு மூலமா ஆயில் எடுக்கிறது, இன்னொன்னு ரோட்டரி மிஷின் மூலமா ஆயில் எடுக்கிறது, மூணாவது டைப் இதுதான் கமர்ஷியலா பண்றவங்க எல்லாருமே பண்ணக்கூடிய எக்ஸ்பில்லர் மிஷின் சொல்லக்கூடிய இந்த மூணாவது டைப்ல இருந்து ஆயில் எடுக்கிறது. இந்த மூணுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் மரச்செக்கு 50% ஆயில் தான் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு 10 கிலோ பருப்பு போடுறீங்கன்னா 5 லிட்டர் ஆயில் உங்களுக்கு கிடைக்கும். இதே ரோட்டரி மிஷின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 10 கிலோ பருப்பு போட்டீங்கன்னா 6.5 லிட்டர் ஆயில் கிடைக்கும். அதே எக்ஸ்பில்லர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 7.5 லிட்டர் 10 கிலோ பருப்புக்கு 7.5 லிட்டர் ஆயில் கிடைக்கும். இதுதான் டிஃபரெண்ட். இந்த மிஷினை பொறுத்துதான் ஆயிலோட ரேட்டுமே டிஃபரன்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மரச்செக்கு எடுத்துக்குவோம். மரச்செக்குல நம்ம 1 கிலோ பருப்போட விலை 220 ரூபாய். அதே மாதிரி 10 கிலோ பருப்போட விலை 2200 ரூபாய் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலுமே 2200 ரூபாய் கொடுத்து நீங்க 10 கிலோ பருப்பை வாங்கி மரச்செக்குல போட்டு ஆட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா கிடைக்கக்கூடிய ஆயிலோட விலை, ஆயிலோட குவான்டிட்டி 5 லிட்டர். அப்படி பாத்தீங்கன்னா 2200 டிவைடட் பை 5 அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா கூட 1 லிட்டர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு 440 ரூபாய் ஆகுது. அது போக உங்களுக்கு இந்த எக்ஸ்பென்சிவ் மட்டுமே 440 ரூபாய் ஆகுது. அது போக லேபர் காஸ்ட் இருக்குது. இந்த ஆற்றக்குமே புண்ணாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்குமே சரியா போனாலும் கூட இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது லேபிளிங்கு, பேக்கேஜிங், உங்ககிட்ட கொண்டுட்டு சேர்க்கிற டீலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது. 1 லிட்டர் மரச்செக்கு எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் உங்க கையில வரும்போது 500 ரூபாய்க்காச்சு விற்பாங்க. சப்போஸ் மரச்செக்கு எண்ணெய் 400 ரூபாய்க்கு கம்மியா கிடைக்குது, 300 ரூபா தான் அப்படின்னு சொல்லி தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு சொன்னாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஃபேக்கான ஒரு விஷயம். அடுத்தது செகண்டா பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா ரோட்டரி மிஷின். மேக்சிமம் நம்ம, அதாவது இந்த நார்மலா சின்ன லெவல்ல ஆரம்பிக்கிற பிசினஸ் மேன்ஸ் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த ரோட்டரி மிஷின். இதுதான் எல்லா பக்கமே அவைலபிளா இருக்கு. மேக்சிமம் பீப்புள்ஸ் நீங்க இதை பார்த்திருப்பீங்க. இந்த மிஷின்ல தான் நம்மளுமே ஆயில் ஆட்டிட்டு இருக்கிறோம். இதுல எவ்வளவு லிட்டர் ஆயில் கிடைக்குன்னா 6.5 லிட்டர் ஆயில் கிடைக்கும். இப்போ 2200 ரூபாய், அதே 10 கிலோ பருப்புக்கு 2200 ரூபாய் செலவு பண்ணி நீங்க இந்த ரோட்டரி மிஷின்ல போட்டு ஆட்டுறீங்க அப்படின்னா 6.5 டிவைடட் பை 2200 டிவைடட் பை 6.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு 338 ரூபாய் ஆகும். அதாவது இதெல்லாம் போக ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் மார்ஜின், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவ், அதுக்கப்புறம் லேபிளிங், டெலிவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 450 ருபீஸ் ஆச்சு உங்க கைக்கு கொண்டு சேர்க்கும் போது ஆகும். இல்ல நான் லோக்கல்லயே வாங்குறேன் அப்படின்னாலும் கூட ஒரு மேக்சிமம் 350 ருபீஸ்க்கு மேலதான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஆயில், ஒரு சுத்தமான எண்ணெய் விற்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா கமர்ஷியல் பர்பஸ், இப்படி என்னடா எல்லாம் 500ங்கிற 300ங்கிற 400ங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, எப்படி 250 300 விற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த கமர்ஷியலா விற்கும் போதுமே எக்ஸ்பில்லர் மிஷின் சொல்லக்கூடியது. கிட்ட பாத்தீங்கன்னா 7.5 லிட்டர் 10 கிலோ பருப்பு போட்டீங்கன்னா 7.5 லிட்டர் ஆயில் கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்துல 2200 ரூபாய், அதாவது 10 கிலோ பருப்புக்கு 2200 ரூபாய் செலவு பண்ணி 7.5 லிட்டர் ஆயில் எடுக்கிறீங்கிற பட்சத்துல 1 லிட்டர் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு வெறும் 293 ரூபாய் தான் ஆகும். அப்படிங்கிற பட்சத்துல அப்படியுமே உங்களுக்கு எல்லாமே போட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ், லேபிளிங், சார்ஜிங், டெலிவரி அப்படின்னு போட்டாங்க கூட ஒரு 350 ருபீஸ்க்குள்ள அவங்க ஒரு கமர்ஷியலான ஆயில் உங்க கையில சேரும். உண்மையாவே 250 ரூபாய்க்கு தர, 200 ரூபாய்க்கு தர, இல்லைன்னா எங்கிட்ட பல்கா குவான்டிட்டி கேட்கறாங்க, நீங்க ஒரு 250 ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு சொல்றதுல கண்டிப்பா ஒரு பாசிபிள் இல்லாத விஷயம். ஏதாவது ஒரு ஆயில கூட கலக்கித்தான் தரணும்.
இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவுதான் செலவாகுது, இப்போ எக்ஸ்பிளர்லயே போட்டு எடுத்தாலுமே உங்களுக்கு 300 ரூபா தானே செலவாகுது அப்படி அந்த அப்படின்னா எல்லாத்துக்குமே 300 ரூபாய்க்கு தந்துடலாமல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அப்ப பண்றது எல்லாமே கமர்ஷியல் பருப்பு. அதாவது கமர்ஷியலா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இல்லாம சல்பர் பருப்பு ஆட் பண்ணுவாங்க. ஆனா நம்ம பண்றது ரோட்டரி மிஷின்ஸ்ல பண்ணும்போது சல்பர் இல்லாத பருப்பு 220 ரூபாய்க்கு கமர்ஷியல் மார்க்கெட் விக்குதுன்னா இதை விட 20 ரூபாய் ஜாஸ்தியா தான் சல்பர் இல்லாத பருப்பு கிடைக்கும். அப்படிங்கும் போதுதான் இந்த ரேட் டிஃபரன்ஸ் இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. நீங்க இப்படியே நீங்க இந்த கணக்கை வச்சே நீங்க ஆயில் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா முடியாது. இந்த கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு விழிப்புணர்வுக்காக தான், இவ்வளவு இருந்தா தான் ஆயில் வாங்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வுக்காக தான் சொன்னனே தவிர அந்தந்த இடத்த பொறுத்து மாறுபடலாம், விலை எச்சாகலாம் கம்மியாகலாம், அவங்களோட எக்ஸ்பென்ஸை பொறுத்து அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை பொறுத்து ரேட் எப்படி இருக்குங்கிறத முடிவு பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.